நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸ்ல வந்துட்டு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான லோக் சாப்டர் 1 சந்திரா அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோனான கல்யாணி வந்துட்டு சந்திரா அப்படின்ற பேர்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா தங்குறாங்க. ஸோ இவங்களுக்கு ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோவான சன்னி வந்துட்டு இவர் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ அதே ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டி மாஸ்டர் வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுல நம்ம படத்தோட ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டா தான் வந்துட்டு பிரேக்கப் ஆயிருக்கும். ஸோ இவர் ஃப்ரெண்டுடைய பர்த்டே பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா சந்திரா வந்துட்டு இன்வைட் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல சந்திராவுடைய ஆக்டிவிட்டீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு சில டவுட் அப்படின்றது வர ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலே சந்திரா அப்படின்றது யாரு, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா பாத்தீங்கன்னா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹாலிவுட் படங்கள்ல இருந்து சுட்டு இருந்தாலுமே அதை எக்ஸிகியூஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. தென் அதே மாதிரி நம்ம ஹீரோனான கல்யாணுடைய ஆக்டிங்கும் சரி, அதுக்கப்புறம் படத்தோடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு ஒரு நல்ல விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இந்த பக்கம் டெக்னிக் சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அருமையாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம் தான். ட்ரை பண்ணி